அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? அப்படிங்கிற விஷயங்கள தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றேங்க. அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எந்த விஷயத்த பத்தி பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ். அதாவது இந்த பிஎஸ்சி நர்சிங், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிலயே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இது மாதிரி பல்வேறு வகையான பாராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோர்சஸ ரொம்ப ரொம்ப கம்மியான கல்வி கட்டணம். கிட்டத்தட்ட அத வந்து ஃபீஸே இல்லாம படிக்கிறதுக்கு சமம் தான். அப்படி ஒரு கல்லூரியில வந்து நம்ம வந்து ஃபீஸே இல்லாம, இல்லன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே கோர்ஸ நம்ம வேற ஒரு காலேஜஸ் போறோம்னா ரூ. 1,50,000 ஃபீஸ் வரலாம், ரூ. 2,00,000 வரலாம், ரூ. 3,00,000 வரலாம். பட் இங்க வந்து பிஎஸ்சி நர்சிங்க வெறும் ஒரு வருஷத்துக்கு வெறும் ரூ. 600 ஃபீஸ்ல வந்து சொல்லி தர்றாங்க. அப்படிப்பட்ட காலேஜ் என்னது? அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன? இது மாதிரியான ஏ டு இசட் தகவல்கள் பார்க்க போறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் கோர்சஸ், இது எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்ங்கிற காலேஜஸ்ல படிக்கலாம். எய்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 மருத்துவ கல்லூரியா வந்து பார்க்கப்படுது. மத்திய அரசோட ஒரு மருத்துவ கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. இந்த எய்ம்ஸ்ல எல்லாருமே எம்பிபிஎஸ்க்கு தான் ட்ரை பண்றோம். பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு இவங்க வந்து அட்மிஷன்ஸ்ங்கிறது கொடுக்குறாங்க. அதை வந்து எத்தனை கல்லூரிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 எய்ம்ஸ் கல்லூரிகள்ல இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு ஹெல்த் கோர்சஸ்ங்கிறத நடத்துறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன், அதாவது இந்த கோர்சஸ்ல எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சான்னு கேட்டா ஓப்பன் ஆயிருச்சு. எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்குங்க. என்னைக்குள்ள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி நடத்துறாங்க. இந்த நுழைவுத் தேர்வானது எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து ஜூன் 27ஆம் தேதி நடக்குதுங்க. அதே மாதிரி அலைடு ஹெல்த் கோர்சஸ், நான் சொன்ன ரிமைனிங் கோர்சஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதிங்கிறது நுழைவுத் தேர்வு நடக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி, அதோட மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ்ங்கிறது கொடுப்பாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸா பார்க்கப்படுதுங்க. இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸுங்க. அதாவது பிஎஸ்சி நர்சிங்ல போஸ்ட் பேசிக், அதாவது என்னன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டிப்ளமோ நர்சிங் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருப்பாங்க. அவங்க அடுத்த கட்டமா படிக்கிறதுக்கு பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி அலைடு அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது நமக்கு ஜூலை 4ஆம் தேதி நடக்கும்ங்கிறாங்க. அதே மாதிரி அதோட ரிசல்ட்ஸ்ங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி கிடைக்கும். அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்கிறது நடக்கும். அதே பிஎஸ்சி நர்சிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜூன் 27ஆம் தேதி நடக்குங்கிறாங்க. ஜூலை 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த கோர்சஸ்க்குலாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ரிமைனிங் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, நம்ம ஒரு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா எவ்வளவு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜெனரல் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, இல்லைன்னா ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ங்கிறது ரூ. 2,000 சொல்றாங்க. அதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், இந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ₹1,600 சொல்றாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, பிடபிள்யூடின்னு சொல்லுவோம். பிடபிள்யூடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. கோர்சஸ்ங்கிறப்ப இவங்க வந்து பேசிக்கா மெடிக்கல் சயின்சஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ், கிளினிக்கல் கோர்சஸ், மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கோர்சஸ் இதெல்லாமே வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. என்னென்ன காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலைடு அண்ட் ஹெல்த் கோர்சஸ்ங்கிற பேர்ல பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி டென்டல் ஹைஜீன், பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, இதெல்லாமே எய்ம்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இது மாதிரி மொத்தம் 18 எய்ம்ஸ் கல்லூரிகள்ல இது மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ் நடத்துறாங்க. என்னென்ன கல்லூரி, என்னென்ன கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு சீட் அப்படிங்கிற ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்க, அதாவது 18 கல்லூரிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 88 வகையான கோர்சஸ் வந்து அலைடு ஹெல்த் கோர்சஸ் மட்டுமே இருக்குது. இந்த டோட்டல் நம்பர் சீட் வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 725 ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஸோ இந்த பேராமெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் கோர்சஸ்க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாங்க. ஆனால் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சி நர்சிங் மொத்தம் எத்தனை காலேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19 காலேஜில் வந்து பிஎஸ்சி நர்சிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கிறது ஃபீமேலுக்கு மட்டும். இந்த 19 காலேஜஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1366 சீட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது போக வந்து பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் டீடைல்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸோட கோர்ஸ் டூரேஷன் கொடுத்துருக்காங்க. சில கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். சில கோர்சஸ் வந்து 3 + ½ இயர்ஸ், அதாவது ½ இயர்ங்கிறது இன்டென்சிவ் பீரியட்னு சொல்லுவாங்க. 3 + 1 இயர்ஸ் இருக்குது. தென் 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. இது மாதிரி பல்வேறு வகையான கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்சஸும் ஒவ்வொரு எய்ம்ஸ் காலேஜஸ்லையும் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக ஜென்ரலான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களாங்க? ஸோ எப்படி ரிசர்வேஷன் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 27%, எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 15%, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 7.5 கொடுக்குறாங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ஆஃப் சீட்ஸ் கொடுக்குறாங்க. ரிமைனிங் சீட்ஸுங்கிறது நமக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, இந்த கோர்சஸ் இந்த கல்லூரிகள்லாம் போய் நம்ம படிக்கணும். இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முதல் விஷயம் இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூகுளில் போயிட்டு நார்மலா எய்ம்ஸ் பிஎஸ்சி நர்சிங் ப்ராஸ்பெக்டஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்ங்கிறது வரும். இதை டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க. என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்றோம், என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது பாருங்க. இப்போ நீங்க பிஎஸ்சி நர்சிங் சேர விரும்புறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் டூரேஷன்ல வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 4 சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ், அதாவது 30 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ், பயாலஜிலேருந்து 30 மார்க்ஸ்க்கான கொஸ்டின், ஜிகேலேருந்து 10 மார்க்ஸ்க்கான கொஸ்டின், மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அதே பிஎஸ்சி ரிமைனிங் கோர்சஸ், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 hours டூரேஷனில் வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த எக்ஸாம்ங்கிறத வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அலைட் அண்ட் ஹெல்த் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு மேக்ஸ்ல இருந்து வந்து நம்ம வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இது எல்லாமே அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபீஸுங்கிறது நம்மளுக்கு இந்த கல்லூரிகளில் படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸ்க்கு வெறும் 300 ரூபாய் மட்டும் வாங்குறாங்க. அலைடுகள் கோர்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸுங்கிறதே வெறும் 300 ருபீஸ் தான் வரும். பிஎஸ்சி நர்சிங்க்கு பாருங்க, இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு அதாவது இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது நீங்கள் கல்லூரியில் போய் சேர்த்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது 25 ரூபா சொல்கிறாங்க. இதே பிஎஸ்சி நர்சிங் ஒரு வருஷத்துக்கு 600 ரூபாய். ஸோ 4 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க 2400 ரூபாங்க. இதே நீங்கள் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நான் சொன்ன மாதிரி அலைடு ஹெல்த் கோர்சஸ்லாம் சேர்றீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே ஃபீஸுங்கிறது வெறும் 300 ரூபாய் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க. இதுக்கு மேலே பார்ட் மணிங்கிறது வாங்குறாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ வாங்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரெண்ட்டு ஒரு வருஷத்துக்கே 480 ரூபா தான் வாங்குறாங்க பிஎஸ்சி நர்சிங்க்கே. இது போக வந்து ஒரு ஹாஸ்டல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ் வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸில் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த பிடிஎஃப்பையும் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம், லாஸ்ட் டேட் சொல்லிட்டோம், தென் அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை தமிழ்நாடு மாணவர்கள் எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக்கலாமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து +2 மார்க் தேவையில்லை. அவங்க எதை பேஸ் பண்ணி அட்மிஷன் தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் தர்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவ மாணவிகள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதுறது இல்லைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபீஸையுமே திருப்பி நீங்கள் ஸ்காலர்ஷிப்ங்கிற பேரில் வந்து வாங்கிடலாங்க. ஸோ ஃபீஸே இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எந்தெந்த கல்லூரிகளில் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரது
ஃப்ரீயா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த கல்லூரியில குறைவான கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் எங்கெங்க எல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் எப்படிலாம் போய் படிக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.